ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்ஐசி ராஜா பேசுகிறேன். குழந்தைங்களுக்கான நல்ல ஒரு எல்ஐசி பிளான். குழந்தை 9th ஸ்டாண்டர்ட் போகும்போது ஒரு 4.5 lakhs ரிட்டர்ன்ஸ், அப்புறம் 11th போகும்போது இன்னொரு 4.5 lakhs ரிட்டர்ன்ஸ், அப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ஒரு 13.5 lakhs ரிட்டர்ன்ஸ், அப்புறம் குழந்தையோட மேரேஜ் டைமில் ஒரு 28 lakhs ரிட்டர்ன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரியான பிளான். இந்த பாலிசியில் எப்பப்போ பணம் கட்டுறோம், எவ்வளோ பணம் கட்டுறோம், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது, எவ்வளோ கவரேஜ் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், 30 வயசு இருக்கிற இந்த பாலிசி ஆரம்பிச்சார்னா அவருக்கு பிறந்த குழந்தை இருப்பாங்க, இல்ல இப்பதான் புதுசா கல்யாணம் ஆனவரா இருக்காரு அப்படின்னா குழந்தையோட ஏஜ் 0ன்னு எடுத்திருக்கேன். ஸோ 30 வயசுல இவர் ஆரம்பிக்கிறாரு. இவர் 16 வருஷம் பணம் கட்டுறாரு. 16 வருஷம் பணம் கட்டுறாரு. எவ்வளோ பணம் கட்டுறாருன்னா மாதம் 10,000 ரூபா அளவு பணம் கட்டுறாரு. 16 வருஷம் கட்டிட்டு அவரு குழந்தை 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 4.5 lakhs ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிறாரு. குழந்தை 11th படிக்கும்போது ஒரு 4.5 lakhs ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிறாரு. குழந்தை காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ஒரு 13.5 lakhs ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிறாரு. அது இல்லாமல் குழந்தையோட மேரேஜ் டைமில் ஒரு 28 lakhs டாக்ஸ் ஃப்ரீ மெச்சூரிட்டியாக வாங்கிக்கிறாரு. ஸோ தொடர்ந்து குழந்தை 9th ஒரு அமௌண்ட்டு, 11th ஒரு அமௌண்ட்டு, காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ஒரு அமௌண்ட்டு, குழந்தையோட மேரேஜுக்கு ஒரு அமௌண்ட்டு. இப்போது மாதம் 10,000 ரூபா அளவு 16 வருஷம் பணம் கட்டுறார் அப்படின்னா ஒரு மொத்தமாக ஒரு எல்ஐசியில் பே பண்ணுறது ஒரு 19.2 lakhs இவர் எல்ஐசியில் பே பண்ணுவார். சுமாராக ஒரு 19 லட்சம் 20 லட்சம்னு வச்சுக்கோமே, 20 லட்ச ரூபாய் இவர் எல்ஐசியில் டோட்டலாக பே பண்ணுறார் அப்படின்னா இவருக்கு டோட்டலாக ரிட்டர்ன்ஸாக கிடைக்கிறது ஒரு 50 லட்ச ரூபா டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸாக கிடைக்குது. இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் கேரண்டீடு அடிஷன்ஸ் இருக்கிற பாலிசி, அதனால ஒரு நல்ல ஒரு பாலிசியாக இருக்குது. அது இல்லாமல் இதில் வந்து டாக்ஸ் ஃப்ரீ மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக நமக்கு போனஸோடு சேர்ந்து 28 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸும் வந்துடுது. நல்ல ஒரு பிளான் காம்பினேஷனாக எடுத்துக்கிறோம். இது பிறந்த குழந்தைக்கு தான் எடுக்கணுன்ட்டு கிடையாது. 1 வயசு இருக்கிற குழந்தைக்கு, 2 வயசு இருக்கிற குழந்தைக்கு கூட எடுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சார், எனக்கு காலேஜ் மேரேஜ் டைமில் ரிட்டர்ன்ஸ் வேண்டாம், காலேஜ் மட்டும் ரிட்டர்ன்ஸ் வந்தால் போதும், ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் ரிட்டர்ன்ஸ் இருந்தால் போதுன்னா மாதம் 6,000 ரூபா அளவுக்கு கட்ட வேண்டியிருக்கும். இல்லை சார், எனக்கு மேரேஜுக்கு மட்டும் ரிட்டர்ன்ஸ் வேண்டி இருக்கும் அப்படின்னா மாதம் 4,000 ரூபா அளவுக்கு பணம் கட்டினா போதும். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். அதே மாதிரி இந்த அமௌண்ட்டு மாதம் 10,000 ரூபா அளவு கட்டுற மாதிரியும் எடுக்கலாம், இல்லை அதை விட குறைவாக கட்டுற மாதிரியும் எடுக்கலாம், இல்லை அதை விட அதிகமாக கட்டுற மாதிரியும் எடுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரும். இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் முதல் வருஷம் முடிஞ்சதுலேருந்தே இந்த பாலிசியில் லோன் வாங்கிக்கிறதுக்கான ஆப்ஷன் உண்டு. பாலிசியில் லோன் வாங்கிக்கிறான ஆப்ஷன் முதல் வருஷத்துலேருந்தே உண்டு. அது இல்லாமல் இந்த பாலிசியில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட 100% சாவரின் கேரண்டியும் இருக்குது. ஸோ நல்ல ஒரு எல்ஐசி பிளான் குழந்தைங்களுக்காக எடுத்துக்கலாம். சூப்பராக 9th படிக்கும்போது 4.5 lakhs,